அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, கால் பாத அழுத்த முறை சிகிச்சை. இந்த சிகிச்சையினுடைய பயன்கள் என்ன, இது எப்படி நம் உடலுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுது, நாம் நோயிலிருந்து குணப்படுத்துவதற்கு கால் பாத சிகிச்சை எப்படி உதவுகிறது என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்குறோம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு, குடிக்கின்ற தண்ணீர், சுவாசிக்கின்ற காற்று, இவையெல்லாம் பார்த்திங்கன்னா மாசுபடந்து காணப்படுகிறதா. உட்கொள்கின்ற உணவு எல்லாமே அதிகமான ரசாயன பொருள்கள் இட்டு உற்பத்தி செய்யக்கூடிய உணவை தான் நம்ம சாப்பிடக்கூடிய கட்டாய நிலையில் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். அதுபோல் தூய்மையான தண்ணீர் கிடைப்பதில்லை, தூய்மையான காற்று கிடைக்கவில்லை. ஆக உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமான உணவு, காற்று, தண்ணீர், இவைகளின் மூலமாக நம் உடலுக்குள்ளே செல்லக்கூடிய நச்சு பொருள்கள், கிருமிகள், அதாவது தூசிகள், இவைகளெல்லாம் உடலில் இரத்த ஓட்டத்தின் மூலம் உடலில் எல்லா பகுதியிலும் கலந்து அவைகள் அந்தந்த பகுதியில் டெபாசிட் ஆவதன் மூலம் அந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டு பல்வேறு வகையான நோய்கள் இன்றைய காலகட்டத்தில் வருகிறது. இதில் முக்கியமாக என்னென்னா, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு தவிர்க்க முடியாது. அந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதற்காக தான் நம்ம உடலுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் உடல் எந்த நோய்கள் ஏற்படுத்தாலும் தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது நம்முடைய உடல். அந்த உடலுடைய செயல்பாடுகளை ஒருவர் அறிந்து கொண்டால் வாழும் காலம் வரை ஆரோக்கியமாக வாழலாம். இதுதான் இதோடைய கான்செப்ட். அப்போ கால்கள் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி நோய்கள் குணமாகின்றன என்ற கேள்விக்கு விடை தரக்கூடிய செய்திகளை தான் இந்த வீடியோவில் விடுறோம். ஒவ்வொருத்தரும் நம் உடலை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு கால் பாத சிகிச்சை இன்றைய காலகட்டத்தில் அற்புதமாக உதவும். நாங்கள் பார்த்தீங்கன்னா கால்களில் வரும்போது இது மாதிரி அந்த ஆர்கான்ஸ் உள்ள பாயிண்ட்லாம் ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஏன்னா இந்த கால்களில் எல்லா இடங்களுக்கும் இது மாதிரி எந்தெந்த பகுதியில் அழுத்தத்தை அதிகம் கொடுக்கணும், குறைவாக கொடுக்கணும் என்று தெளிவாக நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆர்கன் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 350க்கு மேற்பட்ட வீடியோக்களை போட்டிருக்கோம். திரும்ப திரும்ப எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஒவ்வொருவரும் கால்பாத சிகிச்சையுடைய நன்மைகளையும் பயன்களையும் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உடலை பற்றி ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த வீடியோ போடுறது. இதில் நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் கனெக்ஷன் எல்லாமே கால் பாதங்களில் இணைக்கப்பட்டுள்ளது இயற்கையாக. அப்போ ஒரு மரத்துக்கு வேறு எப்படி முக்கியமோ அது மாதிரி நம்ம உடலுக்கு கால் பகுதி மிக முக்கியமானது. அந்த கால் பகுதிகளுக்கு சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் கிடைக்கின்ற போது, தூண்டப்படும் போது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதுதான் இதனுடைய முக்கியமான கான்செப்ட். அப்போ உடலில் உள்ள உறுப்புகள் என்னென்ன இருக்கு? 10 உறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகள், 7 எண்டோகிரான் தொடர்புடைய புள்ளிகள், நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள், தசை மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள், அதே போல பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய் தொடர்புடைய புள்ளிகள், நாளமில்லா சுரப்பிகளை தூண்டக்கூடிய புள்ளிகள், இவை அத்தனையும் கால் பாதங்களில் இருக்கின்றன. இவற்றை முறையாக ஸ்டிமுலேட் செய்கின்ற போது அவைகள் அந்தந்த உறுப்புகள் தூண்டப்படுகின்றன. இதன் மூலமாக உடல்ல சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைகிறது. அதன் மூலமாக உடல்ல எந்தெந்த பகுதியில தேக்க நிலையில் இருக்கிறதோ நச்சு பொருள்கள், கிருமிகள், இறந்த செல்கள், அவை படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகின்றன. உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது. இதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்ப நோய்கள் ஏற்பதற்கு முக்கிய காரணம் நச்சு பொருள்கள், கழிவுப் பொருள், தேக்க நிலை தான். அவற்றை வெளியேற்றுவதன் மூலம் நாம் ஆரோக்கிய நிலைக்கு திரும்பலாம். அப்ப எல்லா நோய்களுக்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி முறையை பயன்படுத்தலாம். அப்ப 10 உறுப்புகளும் 7 நாளமில்லா சுரப்பிகளும் ஒன்றுக்கும் ஒரு வேலை இருக்கு. பர்த்லேருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன். அது ஏதாவது ஒரு வேலையை செய்யலை அப்படின்னா வரக்கூடியது நோய். அந்த அடிப்படையில் தான் இந்த 10 உறுப்புகளும் நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த வீடியோவை போடுறோம். எல்லாரும் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அனுப்புங்க. நம் உடலை பற்றி நாம் தெரிந்து கொண்டால்தான் நாம் வாழும் காலங்களில் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு நோய் வந்துட்டுன்னா அதுக்கு மருந்து சாப்பிட ஆரம்பித்தா இறப்பு வரைக்கும் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து வருகின்றோம். உதாரணமாக டயாபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம், தைராய்டு,
ஹார்மோனல் இன்பேலன்ஸு, நர்வ்ஸ் ப்ராப்ளம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டவரலில் நுனிப்பகுதி இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்து பிரெயினுடைய கனெக்டட். நம்ம உடலில் வந்து மூளை தான் வந்து நரம்பு மண்டலத்தை வந்து செயல்படுத்தக்கூடியது பிரெயின். நம்ம உடலில் எவ்வளோ நரம்பு இணைப்புகள் இருக்கு? 72,000 கனெக்டடு ஹியூமன் பாடி. 72,000 நரம்பு இணைப்புகள் நம்ம உடல்ல செயல்படுது. இதை நம்ம சொல்லல, உலகம் தோன்றிய முதலாக சித்தர்கள் கூறப்பட்டது 72,000 நரம்பு இணைப்புகள் நம்ம உடல்ல செயல்படுகிறது. ஒரே நேரத்தில் 8 வகையான வேலைகளை செய்யறது நம்ம பிரெயின் பாதுகாக்குது. ஒன்று வந்து ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் வாயால, அவர் பேசுறத காதுல கேட்டுட்டு இருக்கோம், பேசிய வார்த்தையை பதிவு செய்கிறோம் ஒரு இடத்துல. அதே நேரத்தில் நேற்று என்ன நடந்தது என்பதையும் யோசனை செய்து பார்க்கின்றோம். சில நேரங்களில் அவர் கூறுவதை கையால் எழுதுகிறோம். சில பேர் நடந்து கொண்டே பேசிக்கிட்டு இருப்பா. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு எறும்போ ஈயோ கடிக்கும் போது டக்குன்னு ஓங்கி அடிச்சிடறோம். அப்ப இப்படிப்பட்ட அனைத்து செயல்களையும் செய்கின்ற ஒரு செயல்பாடை நரம்பு மண்டலத்தை இயக்குகிறது இந்த மூளை. ஆக கண்கள் நன்றாக தெரிய வேண்டும், காதுகள் நன்றாக கேட்க வேண்டும், சுவாச உறுப்பு நன்றாக ஃபங்க்ஷன் ஆகணும், ஸ்பீச் நன்றாக பேச வேண்டும், உடலுடைய இயக்கங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நரம்பு மண்டலம் நல்லா பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் 72,000 நர்வ்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறது. ஏஜ் ஆக அதெல்லாம் வீக் ஆகிடுது. அப்போ அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு அதனுடைய பாயிண்டில் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அது மீண்டும் நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பயன்படும். அதனால தான் வந்து இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான செயல். ஏன்னா நரம்பு தளர்ச்சி, பல பாதிப்புகள், பெரும்பாலான நோய்கள் நரம்புகளுடைய தளர்வுனால் ஏற்படக்கூடியது. அப்போ அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் நமக்கு நல்லா பயன்படும். அப்போ நரம்பு இணைப்புக்கூடிய பாயிண்ட் வந்து இந்த கால்களில் இருக்கிறது, கட்டவரலில். அது கீழே பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி. இந்த பிட்யூட்டரி சுரப்பி வந்து 8 வகையான ஹார்மோன்களை சுரக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா குரோத் ஹார்மோன். நம்ம உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோனை வந்து இந்த பிட்யூட்டரி தான் சுரக்குது. 21 வயசு வரைக்கும் நம்ம வளர்ச்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து பர்மனன்ட் தான் ஆகும், வளர்ச்சியை கொண்டு போக முடியாது. அப்போ இந்த பிட்யூட்டரி சுரப்பி மிக முக்கியமான ஹார்மோன். என்டார்பின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து பிட்யூட்டரி சுரப்பி சுரக்குது. அது எதுக்கு பயன்படுதுன்னா உடலில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் என்டார்பின். இப்போ சில பேருக்கு தலைவலி இருக்கும், கையால் அப்படியே தடவிட்டே இருப்பாங்க, கொஞ்ச நேரத்தில் வலி குறைஞ்சிரும். சில பேருக்கு வயிற்று வலி இருக்கும், கையால் தடவிட்டே இருக்கும், வயிற்று வலி குறைஞ்சிரும். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதி குழந்தைகள்லாம் வந்து வீட்டில் தான் பிரசவம், இயற்கையாக குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் அந்த நேரத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய வலிகளை தாங்கிக் கொள்ள சக்தியை குறைக்கக்கூடிய தன்மை இந்த என்டார்பின் சுரப்பதன் மூலமாக அந்த வலிகளை தாங்கக்கூடிய தன்மை இருந்தது. அதுபோல இயற்கையாக வலிகளை தாங்கக்கூடிய ஹார்மோனை சுரந்து உடல் வலிகளை போக்கக்கூடிய சுரப்பி தான் என்டார்பின்ஸ் அப்படிங்கிற கெமிக்கலை வந்து இந்த பிட்யூட்டரி சுரப்பி சுரக்குது. அதே போல ஆண் பெண்கள் இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய விந்தணு உற்பத்திகளை சுரக்கக்கூடிய ஹார்மோனையும் இந்த பிட்யூட்டரி தான் சுரக்குது. அது சரியாக சுரக்கலைன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது, ஆண்மை குறைவு ஏற்படும், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல மன அழுத்தம், மன இறுக்கம் இவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய போக்கக்கூடிய ஹார்மோனையும் இந்த பிட்யூட்டரி சுரக்குது. அதனால இந்த பாயிண்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுவோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பீனியல் சுரப்பி. இது பல வேலைகள் செய்தாலும் முக்கியமாக 2 பாயிண்ட்டு. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சோடியம் பொட்டாசியம் சால்ட்டை சமநிலைப்படுத்தக்கூடிய ஹார்மோனை இந்த பிட்யூட்டரி சுரக்குது. அப்போ ரத்தத்தில் சோடியம் பொட்டாசியம் இருந்தால் என்ன வேலை செய்யுதுன்னா, ரத்தத்தில் சோடியம் மிக அதிகமாகும் போது ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும். பொட்டாசியம் மிக அதிகமாகி 3+ 4+ பண்ணால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். சோடியம் பொட்டாசியம் நார்மலாக இருந்தால் எந்த பாதிப்பும் வராது. ரொம்ப லோ ஆகிட்டுனா நரம்பு தளர்ச்சி ஆயிடும். அப்போ நார்மலாக வைத்து கொள்ளக்கூடிய ஹார்மோனை சுரக்கிறது எதுன்னா அந்த பீனியல் சுரப்பி. அதை விட முக்கியமாக பீனியல் சுரப்பி கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடிய, கேன்சர் செல்களை வெளியேற்றக்கூடிய மெலட்டோனின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனை வந்து சுரக்கிறது அந்த பீனியல் சுரப்பி. அது வந்து சரியாக சுரக்கலை அப்படின்னா கேன்சர் செல்கள் உடலில் தங்கி போயிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கேன்சராக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள். அதாவது பிரெயின் கேன்சர் வருது, மவுத்தில் கேன்சர் வருது, லங்ஸில் கேன்சர் வருது, லிவரில் வருது, ஸ்டெமக்கில் வருது, யூட்ரஸில் வருது, போன் கேன்சர் வருது, பிளட்டில் வருது. இப்போ எல்லா கேன்சருக்கும் அந்த கேன்சர் கிருமிகளையும் அந்த செல்களையும் உடலில் தங்காமல் வெளியேற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் இரவிலே சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி தான் மெலட்டோனின் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை பீனியல் சுரப்பி சுரக்குது. அது சுரந்தா இயற்கையாக கேன்சர் வராமல் வாழலாம். அதுக்கு பல காரணம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃபேஷியல், முகத்தில் அழுத்தம் கொடுக்கறது. இது த்ரோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு வந்து தைராய்டு பாராதைராய்டு கிளாண்டுடைய பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணோம், பல அமைப்பில் அழுத்தம் கொடுப்போம்.
இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனால அதை தளர்வு நிலை அடைவதற்கு இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறது. அதுக்கப்புறம் தான் வந்து இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு அதை கரெக்டாக தைராய்டு பாயிண்டில் ரொட்டேஷனல் ப்ரெஷர் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 3-4 மெத்தட் இருக்குது. ஏன்னா சக்தியை கூட்டுவதற்கு ஒரு சுழற்சி முறை, சக்தியை குறைப்பதற்கு ஒரு சுழற்சி முறை. ஒரு பொருளை இயக்கத்தை கொடுக்கணும்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது தான் அந்த உறுப்பு வந்து நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு பயன்படும் சுழற்சி முறையில். அது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த தைராய்டு கிளாண்டுக்கு ஸ்டிமுலேட் ஆகும். தைராய்டு கிளாண்டு மிக முக்கியமான ஒரு கிளாண்ட். 7 எண்டோக்ரைன் கிளாண்டில் அவன் இன்றி ஒரு அசைவும் அசையாது என்று சொல்வது போல இந்த கிளாண்டு சரியாக வேலை செய்யலைன்னா உடலுடைய இயக்கங்களே பாதிக்கப்படும். அப்போ தைராய்டு சுரப்பி வந்து பாதிப்புனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கும். அப்போ தைராய்டு பிரச்சனை வர்றவங்களுக்கு உடல் ரீதியாக பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். முதல்ல வந்து இந்த தைராய்டு கிளாண்டுடைய சுரக்கக்கூடிய சுரப்பி என்ன, அது உடலில் என்னென்ன வேலைகளை செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இந்த தைராய்டு கிளாண்ட்லன்னு சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து தைராக்சின். அப்போ அது எப்போ வந்து சுரக்குது அப்படின்னா உடலில் அயோடின் நல்லா நார்மலாக இருந்தால் தைராய்டு சுரப்பி தைராக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும். அந்த ஹார்மோன் எதுக்கு பயன்படுதுன்னா அது ரத்தத்தில் கலந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள், கழிவுப் பொருள்கள், இறந்த செல்கள்லாம் உடலில் தங்காமல் வெளியேற்றுவதற்கு இந்த தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நமக்கு பயன்படுது. அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு, நிறைய தைராய்டு வந்தவங்களுக்கு இந்த சுரப்பி சுரக்காத காரணத்தினால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து முடி கொட்டிடும், உடல் பருமன் ஏற்படும், உடல் வந்து களைப்பு தன்மை ஏற்படும், உடல் எப்போதும் ஹீமோகுளோபின் வந்து கம்மியாக இருக்கும், லங்ஸ் டிசார்டர், லங்ஸ் இன்ஃபெக்ஷன், அலர்ஜி, ஸ்கின் டிசார்டர் இவையெல்லாம் ஏற்படும். மகளிராக இருந்தால் இதோடு சேர்த்து அவங்களுக்கு மென்சுவல் ப்ராப்ளம், கருமுட்டை சிதைவு, அதே போல் யூட்ரஸ் ஓவரிஸ் பிரச்சனைகள், சரியான மென்சுவல்ஸ் வராத காரணம், இப்படி பல்வேறு ஹார்மோனல் இன்பேலன்ஸு, ஜாயிண்ட் எல்லாம் உடலில் வலி, அடிக்கடி களைப்புகள், அடிக்கடி ரொம்ப தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குறது, கைகால் வீக்கங்கள், இப்படி பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். அதனால வந்து ரிஃப்ளெக்ஸாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த தைராய்டு கிளாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதோட சேர்த்து சில பாயிண்ட்டுகள் இருக்குது. அது பிட்யூட்டரி கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, ஹார்மோன்ஸு, அதே போல் ஆர்கான்ஸ், இதை சேர்த்து கொடுக்கறதுனால இதை நார்மல் பண்ணி தைராய்டு உள்ளவங்களை நார்மல் நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு 100% ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட்டில் முடியும், கொண்டு வரலாம். இது முக்கியமான பாயிண்ட். இப்போ சொல்கிறதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது. இதில் நிறைய வேலைகளை இது செய்யும். அதே போல் தைராய்டு சுரப்பி வந்து அது ஹார்மோன் நல்லா ஃபங்க்ஷன் ஆனதான் கால்சியம் வந்து நம்ம உடலில் நார்மல் பேலன்ஸுக்கு வரும். கால்சியம் எதுக்கு பயன்படுது? எலும்புகளுடைய வளர்ச்சி, நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு எல்லாம் அது வந்து தைராய்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டெமக் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, இது வந்து பேங்க்ரியாஸு, அது கீழே பார்த்தீங்கன்னா இது கிட்னி. இந்த சிறுநீரகத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய கிளாண்ட் தான் அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி. ஒரு 2 மினிட்ஸ் வரும், 5 நிமிஷம் வந்துடும். இந்த கிளாண்டில் இருக்கக்கூடிய தைராக்சின் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் இது சுரந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆக்சிஜனை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்டு தான் வந்து அட்ரினல் கிளாண்ட். இந்த அட்ரினல் கிளாண்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனால் தான் நம்ம உடலில் வந்து ஆக்சிஜன் வந்து ப்ராப்பராக லங்ஸுக்கு போகும். அது ரத்தத்தில் கலந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் தங்குதடை இல்லாமல் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வேலையை செய்கிறது இந்த அட்ரினல் கிளாண்டுடைய முக்கியமான ஒர்க்கு. இந்த ஆக்சிஜன் வந்து சரியாக உடலுக்கு லங்ஸுக்கு போகல அப்படின்னா உடலில் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுது. இதனால் மெயின் பாதிக்கப்படுது ஹார்ட் ப்ராப்ளம். மெயினாக ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு மெயின் காரணம் அட்ரினல் கிளாண்ட் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆனதுனால, ஆக்சிஜன் வந்து சரியாக கிடைக்காததுனால இரத்த குழாய்களில் வந்து நிறைய வந்து சுருக்க நிலை ஏற்படுது, நிறைய என்லார்ஜ் ஏற்படுது, கொலஸ்ட்ரால் வந்து நிறைய டெபாசிட் ஆகிடுது உடலில். அதனால வந்து பால்பிடேஷன், இருதய படபடப்பு தன்மை அதிகமாகிடுது. இந்த அட்ரினல் கிளாண்டு நிறையா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனால் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த கிளாண்டு வந்து உதவி செய்யுது. அதே போல் இந்த கிளாண்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா ஆக்சிஜன் வந்து சரியாக லங்ஸு கிடைக்காதனால லங்ஸு ப்ராப்ளம், அதே மாதிரி அலர்ஜிக் சம்மந்தமான டிசீஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணமாகிடுது. அப்போ அந்த அட்ரினல் கிளாண்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆனால் தான் மூச்சு திணறல், மூச்சு வாங்குதல் போன்ற பிரச்சனைகள் வந்து இயற்கையாக வந்து தீரும். அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுப்பதனால அந்த கிளாண்டு வந்து மீண்டும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. அதுபோல் இந்த 7 எண்டோக்ரைன் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைராய்டு, பாராதைராய்டு, பேங்க்ரியாஸ், அட்ரினல், ப்ராஸ்டேட், இந்த கிளாண்ட்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனால் மன ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் பண்ணுறதுக்கு அது உதவும். அதே போல் அன்டிசார்டர், ஒரு 40 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும், 40 வயசுக்கு மேலே வந்து சுகர் வந்துடுது, ப்ரெஷர் வந்தது, ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸு, உடல் பருமன், மென்சுவல் ப்ராப்ளம், இப்படி நரம்பு தளர்ச்சி, இது போல் நோய்கள் எல்லாம் குணப்படுத்துறது இந்த எண்டோக்ரைனில் வரக்கூடிய குறைபாடுகள். இந்த கிளாண்டில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால
இது போல் நோய்கள் எல்லாம் நார்மல் நிலைக்கு கொண்டு வரதுக்கும் இதெல்லாம் உதவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 ஆர்கான்ஸ் 10 ஆர்கான் நம்ம உடலில் இருக்குது. ரைட் சைடில் வந்து 8 ஆர்கான், லெஃப்ட் சைடில் வந்து 8 ஆர்கான் வருது. அதில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் மட்டும் இல்லாத ஆர்கான்ஸ் வந்து ஹார்ட், ஸ்ப்ளீன். ஹார்ட், ஸ்ப்ளீனுக்கு தொடர்புடைய பாயிண்ட் வந்து ஒன்லி லெஃப்ட் சைடில் காலில் இருக்கும். ரைட் சைடில் ஸ்பெசிஃபிக்காக லிவர் அண்ட் கால் பிளாடர். இந்த 8 ஆர்கான்ஸுக்கும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால அதில் ஏற்படக்கூடிய நச்சுப் பொருட்கள், கழிவுப் பொருட்கள், இறந்த செல்கள்லாம் படிப்படியாக வெளியேறுவதன் மூலம் மீண்டும் நம்ம ஆரோக்கிய நிலைக்கு திரும்பது உதவும். ஆக டோட்டலாக ரிஃப்ளெக்ஸாலஜி எல்லா வியாதியும் இயற்கை சார்ந்த முறையில் குணப்படுத்துவதற்கு நமக்கு பயன்படுது. நம்ம கால் பாதங்களில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய 10 ஆர்கான், 7 எண்டோக்ரின் கிளாண்டு, அதே போல் லிம் கிளாண்டுடைய புள்ளிகள், அதே போல் பிளட் வெசல்ஸுக்கு தொடர்புடைய பாயிண்ட்ஸு, நர்வ் சிஸ்டத்துக்குடைய பாயிண்ட்டு, அதே போல் மஸ்குலர் சிஸ்டத்துடைய பாயிண்ட் எல்லாமே வந்து கால் பாதங்கள் இருக்குது. கால் பாதங்களில் எந்தெந்த பாயிண்ட் எந்தெந்த இடத்துல இருக்குது, எப்படி அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும், இதை வந்து பயிற்சியில் வந்து முழுமையாக கற்றுத்தரப்படும். இதை வந்து முழுமையாக நம்ம கற்றுக்கிறதுனால நம்மளும் செல்ஃபாக பண்ணிக்கலாம். இதை முறையாக படித்து ஒரு டிப்ளமா கோர்ஸ் பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு பகுதி நேரம் முழு நேரமாக இதை தெரபியாக செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரை உயர்த்துவதற்கும் இந்த பயிற்சி வந்து பயன்படும். இது வந்து 100% வந்து சைடு எஃபெக்ட் இல்லாது. 30 ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 9446411062 8825545847. ரிஃப்ளெக்ஸாலஜி சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும். நன்றி, வணக்கம்.